கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர். இது 2013 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ரேடியேட்டரில் தான் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுதான் கம்ப்ளைண்ட்டு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் பாருங்கள், இதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கூலர் கம்ப்ளைண்ட் தான். ஆயில் கூலரோட ரேடியேட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரேடியேட்டர். இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் ஆயில் கூலரோட ஒர்க்கே. அந்த ஆயில் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ஸு இல்லை டியூப் ஏதாவது உங்களுக்கு பஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து உங்களுக்கு ரேடியேட்டரில் வந்து மிஸ் ஆகும். இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ ஆயில் கூலர் நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டரோட ஆயில் கூலர் அசம்பிள் நான் இப்போ டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த ஆயில் கூலர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கே. ஒரு இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கூலிங் டைமில் அதோட வெஸ்காசிட்டியை ஒரே ஈவனாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கூலர் அசம்பிள்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயில் கூலர் அசம்பிள் எப்போ ஃபெயிலியர் ஆகும்னா உங்களுக்கு கூலண்ட்டோட கரெக்டான ரேஷியோ இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். 1:1 தான் எப்போவுமே கூலண்ட்டோட ரேஷியோ. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூலண்ட்டு நீங்கள் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் வாட்டரோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரோட நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரிச்சு போகிற கம்ப்ளைண்ட் வரும். உள்ளே வந்து உங்களுக்கு டியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ஸு டியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் விழுந்துடும். இந்த ஹோல்ஸ் விழுந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கூலண்ட் டேங்கில் போய் மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டு இப்போ ஆயில் கூலர் அசம்பிள் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆயில் கூலர் அசம்பிள் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2600 வருது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஆயில் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆயில் கூலரை நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரிஜினலே நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா கூட அது கூலண்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அந்த ஆயில் கூலர் பஸ்ட்டு தான் ஆகும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டுனால தான் இருக்குது. கூலண்ட் சரியாக இல்லை, கூலண்ட்டோட லெவல் இல்லைனா கூட சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் இருக்கும், ஆனால் அதோட லெவல் இல்லைனா ஓவர் ஹீட் ஆகும்போது கூட இது பஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஆயிலோட மெயின்டெனன்ஸ் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பஸ்ட் ஆகி உங்களுக்கு ஆயில் வந்து மிஸ் ஆகும். மெயினாக வந்து ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு தான். கூலண்ட் கரெக்டாக இல்லை, 1:1 இருந்ததுனாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கூலர் லைஃப் நல்லா வரும். இப்போ நான் இந்த ஆயில் கூலர் அசம்பிளை ஃபிட் பண்ணுறேன். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓரிங் இது உள்ளே வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஓரிங் ஆயில் ஃபில்டரோட கேப்புக்கு வரும். இந்த ஆயில் ஃபில்டர் கேப்புக்கு இப்போ நான் ஆயில் கூலரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கா செக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் கூலர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் உங்களுக்கு பாட்டம் மோஸோடு சேர்ந்து வரும். அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ளே வரும். இப்போ நான் ஆயில் கூலர் அசம்பிளை ஃபிட் பண்ணோன்னா ஆயில் ஃபில்டரோட பாடி தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் உங்களுக்கு 5W30 தான் ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன்.